ஒரு கசப்பான உண்மையுடன் தொடங்குகிறேன். ஒரு மாணவன் வயிற்று வலியால் அவதிப்பட்டு தன்னுடைய பெற்றோர்களிடம் கெஞ்சி பாடசாலைக்கு விடுமுறை கேட்டிருந்தான். நாடகம் ஆடுகிறான் என்று நினைத்து பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தி பாடசாலைக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். சற்று நேரத்திலேயே அந்த மாணவன் உயிரிழந்து விட்டான். மருத்துவர் சொன்னார், இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் இவரை கொண்டு வந்திருந்தால் இவரை காப்பாற்றிருக்கலாம் என்று கூறியிருந்தார். அன்பான பெற்றோர்களே, ஒரு நிமிடம் உங்கள் இதயத்தில் கை வைத்து யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளையின் உயிரை விட, உங்கள் பிள்ளையின் ஆரோக்கியத்தை விட கல்வியும் மதிப்பெண்ணும் அவ்வளவு முக்கியமாகிவிட்டதா? பெற்ற பிள்ளையை நீங்கள் நம்பாவிட்டால் வேறு யார்தான் அவர்களை நம்புவார்கள்? சாதாரணமாக ஒரு பிள்ளை உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஒரு சாதாரண தலைவலி கூட ஒரு பெரிய நோயின் அறிகுறியாகும். உங்கள் குழந்தையின் உடல் மொழியை, அவர்களின் சோர்வை கவனியுங்கள். அவர்களுக்கு ஓய்வு தேவைப்பட்டால் ஓய்வு கொடுங்கள். ஒரு நாள் விடுமுறை அவர்களின் வாழ்க்கையை முடித்து விடாது. நாம் படிக்கவில்லையே என்ற ஏக்கம் பல பெற்றோர்களுக்கு உண்டு. அந்த பாரத்தை உங்கள் பிள்ளைகள் மீது சுமத்தாதீர்கள். படி என்று அவர்களை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்காதீர்கள். மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிப்பதில்லை. வகுப்பில் சாதாரணமாக படித்த மாணவன் ஒருவன் அவனுடைய எதிர்காலத்தில் பெரிய சாதனையாளராக வரலாம். உலகிற்கு திறமையான வைத்தியர்களும் தேவை, நல்ல கலைஞர்களும் தேவை, சிறந்த விளையாட்டு வீரர்களும் தேவை. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தனித்துவமான திறமை உண்டு. கல்வி ஒருவரின் வாழ்வை மேம்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நல்ல ஆரோக்கியம் இல்லாமல் எந்த கல்வியையும் அனுபவிக்க முடியாது. உங்கள் குழந்தையின் உடல் நலமே முக்கியம். நல்ல உணவு, போதுமான தூக்கம், விளையாட நேரம், இவை அனைத்தும் அவர்களின் வளர்ச்சிக்கு அத்தியாவசியம். இந்த அடிப்படை விஷயங்களை அலட்சியப்படுத்திவிட்டு வெறும் மதிப்பெண்களுக்காக அவர்களை வருத்தாதீர்கள். மற்ற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் மதிப்பெண்களை பற்றி பேசும்போது நீங்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீர்கள். ஒவ்வொரு குழந்தையின் கற்றல் வேகமும் திறனும் வேறுபடும். உங்கள் குழந்தையின் பலம் என்ன என்பதனை கண்டறிந்து அதை வளர்க்க உதவிடுங்கள். அன்பான பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளின் சிரிப்பை விட, அவர்களின் ஆரோக்கியமான வாழ்க்கையை விட வேறு எதுவும் முக்கியமில்லை என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள். அவர்களை நேசியுங்கள், அவர்களை நம்புங்கள், பாதுகாப்பாக அவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் நல்லா இருந்தால் மட்டுமே எதிர்காலத்தில் எதையும் சாதிக்க முடியும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். கல்விக்கான அழுத்தம் ஒரு உயிரை பழிவாங்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் மட்டுமே அவர்களுக்கு தேவை. இந்த காணொளியை பிடித்திருந்தால் மறக்காமல் ஏனையவர்களுக்கும் ஷேர் பண்ணி உதவிடுங்கள். இன்னும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின்